நாங்கள் எல்லாருமே ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. மூணாரில் கிளைமேட்டு நல்ல வெயில், ஈவினிங் மேலே கொஞ்சம் குளிர் இருக்குது. ஆனால் செம்ம வெயிலுங்க. வர தமிழ்நாடு மாதிரி இருக்குது மூணாறு. நம்ம வீட்டில் இருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு பக்கத்தில் தான், அதனால் நடந்தே வந்துட்டோம். இல்லை கம்பெனியில் மேக்ஸிமம் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் இந்த கிளப்பில் தான் நடந்துட்டுருக்கோம். சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர்லேருந்து பெரிய சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது குட்டீஸ்கெல்லாம் உங்கள் வீடியோஸ் நாங்கள் பார்ப்போம்லாம் சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் உள்ளது பெரிய பையனுக்கு வீட்டில் எல்லா ஃபுட்டும் செஞ்சு கொடுப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டான். வெளியே வந்தால் மாத்திரம் சாப்பிட்டுக்கிருவான். அது என்னன்னு தெரியல, எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் போல். வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு ஊட்டணும், வெளியே வந்தால் தனியாக அவங்களே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பர்த்டே பேபி உறங்கிட்டு இருக்காங்க. அதான் என் குட்டீஸை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இந்த குட்டி பாப்பாவுக்கு 1 வயசு பர்த்டே பார்ட்டி தான் இது. எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் பாப்பாவுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். நிற்கிறது பாப்பாவோட அத்தை, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் எல்லாரையும் பார்த்துக்கிற முடியும். இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மெமரிஸ். இவங்களோட பர்த்டே பேபி இவங்க தான். மாறி மாறி குழந்தைங்கள எல்லாரும் தூக்குவாங்களா ஃபங்க்ஷனில், அதுலேயே பார்ப்பாங்க, டயர்டாயிருவாங்க. இவங்களும் ஒரு குட்டி பேபி தான். குட்டி பேபியாக இருந்தாங்க, டக்குன்னு வளர்ந்துட்டாங்க. குழந்தைங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் வளர்ந்துடுறாங்க. ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. எல்லோரும் ஹாப்பியாக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாச்சு. சில பேர்லாம் ரொம்ப நாள் நம்ம பார்க்காம இருந்திருப்போம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்க்குறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் மூணாறு, கேரளா. நிறைய எஸ்டேட் இருக்குது, அதை மாதிரி இதுவும் ஒரு எஸ்டேட்டு. எங்கள் அம்மா கூட வேலை பார்த்த ஒரு அண்ணாவோட குழந்தை. எங்கள் அம்மாவே ரொம்ப நாள் ஆச்சு அவங்களெல்லாம் மீட் பண்ணி. அவங்கள பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மூணாறில் நல்லதனிங்கிற எஸ்டேட்டில் கால் சென்டர் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும், அது தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அது இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. படிச்சுட்டு நிறைய பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு தாத்தாக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எங்களோட தாத்தா பாட்டி தான் அவங்க. அப்படியே அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையுமே தாத்தா பாட்டியை பார்க்க வந்தோம் நாங்கள். சரி பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். நிறைய வீட்டில் வயசானவங்க இல்லை, குழந்தைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. வயசானவங்கள நம்ம இருக்கும் போதே அவங்களெல்லாம் கவனிச்சிக்கணும். ராஜி கார்டன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ரோஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சிம்பிளான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.